கூலிப்பவர் ஹவுஸ். என்னதான் கதை இந்த படத்துல? கதை என்னன்னு எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கூலி படத்துடைய கதை என்னங்கிறத தெளிவா சொல்லணும். அதுவே அவருக்கு தெரியலங்கிறாரு. நீ என்ன குடிச்சிட்டு போனியா? இல்ல கேட்பானா கேட்க மாட்டேனா? சரக்கு அடிச்சிட்டு போனியா? அப்புறம் நீங்க என்ன சொல்லணும்? கதையை சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கதையா, இவ்வளவு வீக்கா இருக்கே, இது எப்படி லோக்கி எடுத்தாரு இப்படி சொல்லணுமா? அப்ப ஆஸ் ரிவ்யூவரா நீங்க என்ன சார் நோட்ஸ் எடுத்தீங்க அதுல இருந்து? அந்த படத்துல இருந்து அப்ப என்ன பாத்தீங்க நீங்க? தலைவா நீ சத்தியமா குடிச்சிட்டு தான் தலைவா போயிருக்க. இப்படியான ஒரு ரோல் அப்படின்னா அது ஷௌபின் ஷாகிருடைய ரோல் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து செமையா ஸ்கோர் பண்ணிட்டார் மனுஷன். அவரு ரோலுமே ஒரு பாயிண்ட்ல அந்த கேரக்டர் செத்துடுது. மர்கையா போட்டு பூசிடுறாங்க திடீர்னு. நோ, அவருக்கு வந்து அந்த நோய், அந்த இது வந்து இந்த ரியாக்ஷன், அதனால அவர் எந்திரிச்சிட்டாரு. ஷௌபினுக்கு நோய் இருந்துச்சு அந்த படத்துல. அவருக்கு இந்த ரியாக்ஷன்னா எந்த ரியாக்ஷன்? இல்ல நீ என்னென்ன சொல்ல வர? நீ எதையாச்சும் ஒன்று தெளிவா பேசுறியா? குடிச்சிட்டு போய் படம் பார்க்கலாம், சரி ஓகே போய் தொலை. குடிச்சிட்டு என்ன ரிவ்யூ பண்றியா? என்னன்னே தெரியாம அறபோத மாதிரி என்னென்னமோ வளரிக்கிட்டு. Don't try to play the fool with me, Nigesh. ஃபிலிம் மேக்கிங் எங்கேயா? இந்த ஃபிலிம் மேக்கிங் பண்றப்ப நான் விளம்பரம் சொல்லணும்யா? ஃபோர்ஜ் ஃபிலிம் மேக்கிங்யா? அதான் பாத்தீங்களா, எதையாச்சும் கொண்டாந்து உள்ள பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு விளம்பரமா சொறி விட்டுறது. ப்ரொமோஷனுக்காகவே இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கறி வெட்டுற வரை காமிக்கிறாங்க ரஜினி சார். அப்புறம் அது எங்க அதுக்கான ஒன்றும் இல்லை, ஃபாலோ அப் எதுவுமே இல்லை. ரஜினி சார் எதுக்கு சார் கறி வெட்டுறாரு? அங்க பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக ஒரு மட்டன் வெட்டிட்டு இருக்காரு. பிரியாணி சமைக்க மட்டன் வெட்டுறது கூட அவர் குத்தம். என்னதான் சார் உங்களுக்கு வேணும்? ஒரே ஒரு தடவை மட்டும் கறி வெட்டுறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அது ஓப்பனிங் சீன் காண்டி ஒரே ஒரு தடவை கறி வெட்டாம வேணும் என்ன? படம் ஃபுல்லா 2.5 மணி நேரம் கறி வெட்ட வச்சிடலாமா சூப்பர் ஸ்டார? பாத்துருவீங்க, அப்போ சூப்பரா இருக்குமா உங்களுக்கு? எல்லாம் வெளில வந்தவன் பூரா அப்படியே தான் வந்தான். ஏய் விடுங்கடா ஏய் அப்படின்ட்டு தான் வந்தாங்க எல்லாரும். இல்ல என் கூட தியேட்டர்ல படம் பார்த்தவனும் மனுஷன் தான். அப்படி எவனும் கூனி குறியெல்லாம் இங்க வரல. இன்டர்வியூலாம் கிளாப் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது. இந்த விஎஃப்எக்ஸ், இந்த டிஏஜிங் எல்லாம் அதை எதுக்கு பண்ணாங்கன்னே தெரில. நான் ஓப்பனா சொல்றேன், இது வரைக்கும் இந்தியா சினிமால நிறைய படங்கள், சில படங்கள் டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். டிஏஜிங்கே மொக்கங்கிற அந்த ஆளு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது இவரை பத்தி? நீ அடிச்ச கோட்டரை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மக்களே, இதோட ஃபுல் வீடியோ அன்கட் வெர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.